வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட 21ஆம் தேதி நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கேப் அப்பாக பார்த்தப்போ, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் கேப் அப்பிலிருந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அப்புறம் கீழேயே வரல. ஸோ இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் கீழே வரும்னு. ஆனால் மார்க்கெட் மேலே போனால் தான் நல்லது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 8 மாதம் லோவில் இருக்குது. அதாவது கடந்த 8 மாசத்துல இதுதான் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 23,400 வரைக்கும் போச்சு. ஸோ 23,400 போகும்போது, அதுக்கப்புறம் இன்னொரு 100 பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 23,500க்கு மேல போயிருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேல போகும்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க, நேரா அங்கருந்து கீழ விழுந்தது 23,100க்கு விழுந்திருக்கு. ஸோ ஒரு 1 மணி நேரத்துல 9:15க்கு ஓப்பன் ஆச்சு. 10:15க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப்படியே நேரா 300 பாயிண்ட் கீழ விழுந்துருச்சு. ஸோ இது வந்து போன 2 நாள் வந்து வியாழன், வெள்ளி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி இங்க வந்துச்சு. ஒரே நேரத்தில அதுவும் 1 மணி நேரத்தில மார்க்கெட் டப்புன்னு கீழ விழுந்துருச்சு. அதாவது இங்கேருந்து லாங் ஷாட் எடுத்தவங்கலாம் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இதுதான். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு இங்க இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க. ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்கு. அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 28,800 இதே மாரி மார்க்கெட் வந்து 28,800 வரைக்கும் கீழ 22,800 வரைக்கும் கீழ போகும். அதுக்கப்புறம் மேல வரும். மேல போச்சுன்னா எங்க போகும்னா 23,400 நீங்க பாருங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமான காரணம். என்னன்னா, இது என்ன இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க வந்து க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வந்து ஸ்பாட் ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. அதாவது இப்ப எந்த மணியில இருக்கோ. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் இருக்கு. 23 ஆ 23,000த்துல இருக்கு. அப்போ இந்த 23,000த்துல இருக்கிறதுக்கு வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது மணியில இருக்கு. ஓகே. 23க்கு கீழ இருக்கு. அதாவது கீழ இருக்கு அப்படின்னா, பிலோ த மணி. இங்க வந்து இன் த மணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அட் த மணியில இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, சில பேரு ஏற்கனவே வந்து பக்கெட் ஆர்டர்ஸ் அதாவது வந்து ஒரு பேட்ச்சா ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா 22,800ல வந்தா இந்த ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா 22,800ல வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட் ஆகி மார்க்கெட் மேல போயிரும். அதே மாரி 23,400 ஸோ இந்த 2யும் எப்போ மார்க்கெட் தாண்டுதோ அப்பதான். ஆனா தாண்ட விடமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னால், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 23 22,800 வந்தோனவே ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆகும். புட் ஆப்ஷன் கா அதுக்கப்புறம் கால் மேல போயிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,400 கால் ஆப்ஷன் இருக்கு. மார்க்கெட் வந்து அங்கருந்து எக்ஸிக்யூட் ஆகி மார்க்கெட் கீழ வந்துரும். ஸோ நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. 22,800ம் 23,400மா மாறி இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஓப்பன் செயின்ல. இந்த ஓப்பன் செயின் நான் எங்க பார்க்குறேன் அப்படின்னா, செனி புல்ஸ் அதாவது சென்சி புல்ஸ்ன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் இருக்கு. இவங்க வந்து முக்கியமா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு சைட் தான் இது. அண்ட் இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஜீரோதால ட்ரேடிங் அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து காசு கட்ட தேவையில்ல. ஃப்ரீ. ஸோ ஜீரோதாவ உங்களுக்கு பே பண்ணிரும். ஏன்னா நீங்க ஜீரோதால ட்ரேட் பண்றனால. மத்த புரோக்கர்ஸ்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இவங்களுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ ஜீரோதா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கன்ஃபார்மா இத வந்து ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோதா இல்லன்னா கைட்ன்னு சொல்லுவாங்க. இது 2ம் தான் ஜீரோதாவோட சைட்டு. ஸோ இந்த கைட் இல்லன்னா ஜீரோதா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த சென்சிபிள்ஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்சிபிள்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு இங்க அனாலிசிஸ் போனீங்கன்னா, இங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு இருக்கும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட கிளிக் பண்ணி, ஃபர்ஸ்ட் வந்து ஓஏ சேஞ்ச் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம சேஞ்ச் பார்க்க வேணாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்க பார்க்கணும். இந்த இடத்துல. இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது தான் நமக்கு இது இங்க தெரியும். இந்த சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல வந்து பிசிஆர் 07 இருக்கு. அப்போ இந்த பிசிஆர்னா என்ன? இது வந்து நிஃப்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதே மாரி நீங்க பேங்க் நிஃப்டியும் பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தா நமக்கு வந்து 48 48,000 ஒரு நமக்கு வந்து இது இருக்கு. 48,000த்துல உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் நெறைய இருக்கு. அதே மாரி கால் ஆப்ஷன் 49ல இருக்கு. ஸோ இப்போ எங்க இருக்கு? 48,600ல இருக்கு. ஸோ இத நம்ம பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி நிஃப்டி. இப்ப நமக்கு நிஃப்டில பார்த்தீங்கன்னா 23,000த்துல இதுக்கு பேர் அட் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்க பிசிஆர் ரேஷியோ அதாவது அட் த மணில பிசிஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 0.9 இருக்கு. அப்போ 0.98 இருக்குன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எவ்வளோ வந்து க்ளோஸ் டூ 1 இருக்கோ, அப்போ வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ போகுமா, மேல போகுமாங்கிறத பெருசா பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா எது வரைக்கும் கீழ போகலாம்னா, 22,800ம் எது வரைக்கும் மேல போலாம்னா, நமக்கு வந்து 23,200 வரைக்கும் மேல போலாம். இதுதான் வந்து நம்மளோட கால் அண்ட் புட் ரேஷியோ வச்சு நம்ம சொல்றது. ஸோ பிசிஆர்னா ஒண்ணும் இல்ல. புட்
கால் ரேஷியோ இங்கே இருக்கு பாருங்க, புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ புட்டோட ரேஷியோவும் காலோட ரேஷியோவும் சொல்கிறது தான் புட் கால் இன்ட்ரெஸ்ட் தான் பிசிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்போ நமக்கு நிஃப்டியில் பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி 22,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ கீழே போகலாம். இப்போ எங்கே இருக்குன்னா 23,000 இருக்குது. ஸோ 22,600 வரைக்கும் 800 தான் நம்ம பார்த்தோம். 22 ஆமாம் 22,800. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம புட் கால் ரேஷியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்கு நம்ம புட் கால் ரேஷியோ ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த நம்ம எஸ்எம்ஏ பார்க்கும்போது லோவஸ்ட் எஸ்எம்ஏ நம்ம வந்து இப்போ வந்து 50 எஸ்எம்ஏ கீழே இருக்குது, 100 வந்து கிராஸ் ஆகிடுச்சு, மேலே வந்து 200 இருக்குது. ஸோ இந்த 100ம் 200ம் கிராஸ் பண்ணுறது டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். நம்ம வேணால் ஆர்எஸ்ஐ எடுத்து பார்க்கலாம், நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐ பார்த்தாலும் மார்க்கெட் வந்து கீழேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐயில் நமக்கு தெளிவாக தெரியல, பிகாஸ் ஆர்எஸ்ஐ வந்து ஆல்மோஸ்ட் 40ல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்ஐ 30 கீழே இருந்தாவோ 80க்கு மேலே இருந்தாவோ தான், 70க்கு மேலே இருந்தாவோ தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் ஆர்எஸ்ஐயில் நமக்கு இப்போது தெரியல எதுவும். ஸோ இப்போ நம்ம ஆர்எஸ்ஐயை விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு சொல்கிற ரேஷியோ வந்து 22,800. அதே மாதிரி மேலே வந்து 23,400 பக்கம் போயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து நிஃப்டியில் பார்க்குறது. இப்போ நிஃப்டியில் நாளைக்கு எப்படி கீழே வரலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் போயிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் இந்த ரேஞ்சில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே பாருங்கள், தொடர்ந்து கால் ஆப்ஷன் இந்த இடத்துல நிறையா இருக்குது நமக்கு. ஸோ கால் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், மார்க்கெட் கீழே போகும், மேலே வரும். ஸோ 23:50 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். கால் ஆப்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும், புட் ஆப்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வாங்கி வச்சுருக்காங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி வாங்கி வச்சுருக்காங்க. 13 லட்சம், 14 லட்சம். ஸோ கால் ஆப்ஷன் 14 லட்சம் குவான்டிட்டி இருக்குது, புட் ஆப்ஷன் வந்து 14 லட்சம் குவான்டிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ் ஹிட் ஆச்சுன்னா 323.50 ஹிட் ஆச்சுன்னா டக்குன்னு இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 100, அதே மாதிரி 150, 200. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிறனால நமக்கு வந்து சீக்கிரமாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ மார்க்கெட் சைட்வேஸ் இந்த மாதிரி நம்ம இப்போ சொன்ன மாதிரி சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட நாளைக்கு ப்ரிடிக்ஷன். ஸோ நாளைக்கு என்னென்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைனா சைட்வேஸ்க்கான சான்சஸ் தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ரெக்கவர் ஆகும்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அதாவது இங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் போயிருக்கு ஒரே நாள். ஆனால் ஒரே நாளில், அதுவும் ஒரே நாள் கூட இல்லை, மார்க்கெட் தொடங்கி 1 ஹவரில் கடகடன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக். அண்ட் மார்க்கெட் இப்போ இருக்க எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஒரு 1 இயர் சார்ட் எடுக்கலாம். 1 இயர் சார்ட் எடுத்தால் கடந்த மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் போயிடுச்சு. முதல்ல நவம்பர் வரைக்கும் இருந்துச்சு. முதல்ல நவம்பரோட பாயிண்டில் இருந்துச்சு. நவம்பர்லேருந்து தாண்டி ஜூலைக்கு போச்சு. இப்போ ஜூனோட ஸ்டார்டிங்க்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. மார்க்கெட் எப்போ வரும்னு தெரியல. ஆனால் நீங்கள் நிஃப்டி 50 இல்லாமல் நீங்கள் மற்ற சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிஃப்டி 50 இல்லாமல் மற்ற சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஐ மீன் ஒரு நிமிஷம் நம்ம ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகலை. கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து நேற்று வந்து 21. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று கீழே விழுந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ் சாரி. ஸோ இந்த டாடா ஸ்டீல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்துச்சு. 2% கீழே விழுந்துட்டு ரெக்கவர் ஆனது ஒரு 0.5% ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ டாடா ஸ்டீல்ஸும் இந்த மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. அடுத்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நேற்று டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வந்து நிறையா இது வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் 2% கீழே விழுந்துச்சு. அதாவது 1 ஹவர், இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 2% கீழே விழுந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 1.5% ரெக்கவர் ஆகி திருப்பியும் ஆல்மோஸ்ட் ஒரு 2% கீழே விழுந்துருச்சு. ஸோ 2% கீழே விழுந்துச்சு ஒரு மணி நேரத்தில். திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. திருப்பியும் அட் த எண்ட் ஆஃப் த டேயில் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ஐ மீன் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் நமக்கு போயிருக்கு. அடுத்து நம்ம கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான் நேற்று மார்க்கெட்டை பொறுத்தளவு மேலே போயிருக்கு. ஸோ கோல்டு வந்து நேற்று எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இங்கேருந்து கேப் அப் ஓப்பன் ஆகி
மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1% மேலே போயிருக்கு. ஸோ கோல்டு மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்டாக்கு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது. அதே மாரி சில்வர் பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து ஸ்டார்ட்டிங்கில டிக்ரீஸ் ஆனாலும் மறுபடியும் நமக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1% கீழ விழுந்து ரெக்கவரி ஆயி ஒரு 0.2%ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது சில்வர் ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டியோட அனாலிசிஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோல பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம். அதே மாரி நம்ம ஏதாவது நமக்கு ரிசல்ட்ஸ் வரும், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எதுவும் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு எதுவும் வரல. நாளைக்கு வந்து HDFC பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்கு. அதே மாரி ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ டியூஸ்டே ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் இருக்கு. அதே மாரி இந்தியா மார்ட், டால்மியா சிமெண்ட், ஏஞ்சல் ஒன் இவங்கெல்லாம் பெருசா இல்ல. ஆனா நீங்க புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, HDFCயோட இன்சூரன்ஸ் HDFCயோட ரிசல்ட்ஸ் வரப்போது. அதே மாரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ HDFC ரிசல்ட்ஸ் நீங்க நாளைக்கு HDFC ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நாளைக்கு மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா. அதே மாரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HUL அதே மாரி டாடா கம்யூனிகேஷன்ஸ் இது 3மே வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இது வந்து நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் இம்பாக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னைக்கு. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பத்தி டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.